97வது கொஸ்டின். சிறுபொழுது குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, மருதம் வைகறை, நெய்தல் ஏற்பாடு, பாலை நண்பகல். பெரும்பொழுதுகள் குறிஞ்சி கோதிர் முன்பனி, முல்லை கார்காலம், மருதம் 6 பெரும்பொழுதுகளும் வரும், நெய்தல் 6 பெரும்பொழுதுகளும் வரும், பாலை இளவேனில் முதிவேனில் பின்பனி. இதிலிருந்து 6 பெரும்பொழுதுகளும் வருகின்ற 2 திணைகள் மருதம் நெய்தல். அடுத்தது உரிபொருட்கள். குறிஞ்சிக்கு புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும், நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், பாலை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். 100வது கொஸ்டின். புறத்திணைகள் 7 என கூறுவது தொல்காப்பியம். புறத்திணைகள் 7 என்று கூறுவது தொல்காப்பியம். அதுவே புறத்திணைகள் 12 என்று கூறுவது புறப்புறு வெண்பாமாலை. 7னா தொல்காப்பியம், 12னா புறப்புறு வெண்பாமாலை. போருக்கான காரணம் மற்றும் போர் நடைபெறும் முறை பற்றி கூறும் புறத்திணைகள் எத்தனை? 8. போருக்கான காரணம் மற்றும் போர் நடைபெறும் முறை பற்றி கூறும் புறத்திணைகள் எத்தனை? 8. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உழிஞை, நொச்சி, தும்பை, வாகை. 8. மன்னரின் வீரம் கொடை புகழ் பற்றி பாடப்படும் புறத்திணை பாடாந்திணை. பாடப்படும் பாடாந்திணை. 9 திணைகளில் கூறாதது சொல்லப்படும் புறத்திணை பொறியியல் திணை. இந்த 9 திணைகளில் கூறப்படாததை கூறுவது பொறியியல் திணை. விருந்தே தானும் புகுவது புனைந்த யாப்பின் மேற்றே என பாடல் வரி இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் தொல்காப்பியம். இது கூற வரும் கருத்து விருந்து என்பது புதியது என்ற அர்த்தத்தில் சொல்கிறாங்க தொல்காப்பியத்தில். விருந்தே தானும் புகுவது புணர்ந்த யாப்பின் மேற்றே எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். தொல்லோர் சிறப்பின் என விருந்துக்கு அடைமொழி கொடுத்த காப்பியம் சிலப்பதிகாரம். தொல்லோர் சிறப்பின் சிலப்பதிகாரம். விருந்து புறத்தாதா தானுண்டல் சாவா மருந்ததினும் வேண்டாற் பாற்றன்று திருக்குறள். பாக்கி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.